ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சை காய் மரம் அப்படிங்கிற ஒரு மூலிகை மரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புளிமாங்காய், கீரிச்சக்கை, புளிச்சக்காய் மரம், புளிமா மற்றும் பார்த்தீங்கன்னா விழி அப்படின்னு தமிழ் பெயர்களை வந்து அழைக்கப்படுது. மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா பிளிம்பி மரம், புளிமா, பிம்பிளி இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இது வளர்ப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு மர வகையை சேர்ந்து சிறிய மர வகை மற்றும் 3 இருந்து 10 மீட்டர் உயரம் தாராளமாக வளரும். இதோட இலை பாகுகளும் இதழை காம்புகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்தை போன்றே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்காய் பார்த்தீங்கன்னா அதன் வடிவத்திலையும் காணப்படும். செம்மண் நிலங்கள் மற்றும் மண்டப நிலங்கள்லாம் சிறப்பாக வந்து வளருது. பூக்கள் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்திலையும் ஊதா நிறத்திலையும் வந்து பொதுவாக வந்து காணப்படுது. இது வந்து ஒரு பெரிய வகை மற்றும் சதைப்புற்றுள்ள காய்களை உருவாக்கும் ஒரு மரத்தை சேர்ந்ததுதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வகைன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஹைபிரிட் வகை. இதனுடைய தாயகம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னாப்பிரிக்காவும் மலேசியா தான் இதோட பூர்வீகமும் கொண்டிருக்கு. இதனுடைய காய்கள் வந்து உண்ண தகுந்தது. இது பார்த்தீங்கன்னா வெள்ளரி மரம் எனப்படும். இது வந்து ஒரு நீண்ட கால மரவகை சாகுபடின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட காய்கள் பழுத்தவுடன் மஞ்சள் நிறமாக மாறும் சொல்லப்படுது. வெப்பமண்டல பிரதேசம் தான் இதோட தாயகம், அது சொல்லியாச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து தோட்டங்கள்ல வந்து அதிக அளவு பயிரிடப்பட்டு சாலையோரங்களில் அதிக அளவு பயிரிடப்பட்டு எதுக்குன்னா ஒரு சாகுபடிக்காக மட்டும்தான் இந்த மரத்தை வந்து பயன்படுத்துறாங்க. சாதாரணமாக நம்ம குழம்புல சாப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இதோடைய காய்களை வந்து ஒரு குழம்புகள்ல வந்து பயன்படுத்ததான் சொல்லப்படுது. மற்றபடி இதோட பயன்களை பொதுவாக பார்த்தோம்னா இது விதையும் காய் இதோட பழம் எல்லாம் சாதாரண உண்ண தகுந்ததாக தான் பயன்படுத்தப்படுது. சாதாரணமாக இதுல இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு, விட்டமின்கள் சி, பி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோனாய்டுகள், டேனின்கள், டெய்பினாய்டுகள்லாம் பொதுவாக வந்து காணப்படுது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா மண்ணிலையுமே சிறப்பாக வளர்ந்தாலும் செம்மண்ணில் அடர்த்தியாக வந்து வளருது. உடல்ல பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட நோய்களையும் வந்து இந்த மூலிகையை வந்து குணமாக்குதான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூல நோய்க்கும் வீக்கம் உடம்புல வந்து உண்டாகிட்டுச்சு அதை சரி செய்யறதுக்கும் மற்றும் இரும்பல், சளி, அப்புறம் எலும்பு ஆரோக்கியம், முகப்பொருட்களை வந்து சரி செய்யறதுக்கு, அப்புறம் தலையில வந்து பாரம் மாதிரி இந்த வெயிட் இருந்துச்சுன்னா அதை வந்து குணமாக்குறதுக்கும் இதோடைய காய்கள் அதோட பழங்களை வந்து பயன்படுத்தப்படுது. மற்றபடி இதோட இலை தலைகள் மற்ற பாகங்கள்லாம் வந்து சாதாரணமாக ஆடு மாடுகளுக்கு உணவாகும். மற்ற விறகுகள் வந்து சாதாரணமாக அடுப்பெரிக்க அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இதோட பயன்கள் இதை பற்றின ஃபுல் பயன்கள் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணிட்டுருங்க. நன்றி.